வணக்கம் மக்களே, நேற்றைய தினம் வெளிவந்திருக்கக்கூடிய எல்ஐகே அப்படிங்கிற படத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆமாங்க, எல்ஐகேனா என்ன? லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கறத இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. இந்த படத்தை விக்னேஷ் சிவன் அவர்கள் மிக சிறப்பாக நேர்த்தியாக இயக்கியிருக்கிறார். இந்த படத்தினுடைய கதாநாயகனா பிரதீப் ரங்கநாதன் வரார். அவருக்கு துணை நடிகர்களாக கதாநாயகியாக கிருத்தி செட்டி அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. துணை நடிகர்களாக எச். சூர்யா, அண்ணன் சீமான், யோகி பாபு மற்றும் பல நட்சத்திரங்கள், இன்ஸ்டாகிராம் பிரபலங்கள் நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதிர்கால காதல் 2040 எப்படி காதல்னா எப்படி இருக்கும், என்னவா இருக்கும், காதல்னா என்ன அப்படிங்கறத ஃபியூச்சரிஸ்டிக் லவ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை முன் வச்சு இந்த படத்தை முழுக்க முழுக்க இயக்கி இருக்கிறாங்க. பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் அவருக்கே உண்டான பாணியில இளைஞர்களை எப்படி கவரணுமோ அவரோட நடிப்பு திறமையால அவர் இளைஞர்கள் மனதை வென்றிருக்கிறார் இந்த படத்துல. அதே போல குறிப்பா சொல்லணும்னா எச். சூர்யா அவர்கள் இந்த படத்துல வர ஒவ்வொரு சீனுக்கும் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே மிக நேர்த்தியாக மிக சிறப்பாக ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுவதும் ரொம்ப பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த படம் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் லேட்டா கொஞ்சம் தோய்வா இருக்கிற மாதிரி தான் இந்த படம் இருக்கு. அதுல குறிப்பா சொல்லணும்னா அண்ணன் சீமான் அவர்கள் ஆர்கானிக் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட்ல அவர் ஒரு பாடசாலையை ஒன்று நடத்தி வராங்க. அந்த ஆர்கானிக் வேர்ல்டு அப்படின்னா என்னன்னா, செல்போனே இல்லாத தொலைத்தொடர்பு வசதியே இல்லாமல் எப்படி வாழ முடியும் அப்படிங்கறத இந்த படத்துல மிக நேர்த்தியா காமிச்சிருக்கிறாங்க. செல்போன்களால் நடக்கக்கூடிய துன்பங்களையும் சிக்கல்களும் இந்த படம் முழுக்க முழுக்க சொல்லியிருக்கு. அப்படிதான் இந்த படத்தை இயக்கி இருக்கிறாங்க. மேலும் இந்த படம் தமிழ்நாட்டு மக்களால் கொண்டாட வேண்டிய படமாகவும் இருக்கு. இந்த படத்தினை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கருத்து சொல்லி சொல்லி நாட்டை திருத்து.